ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து முருங்கைக்காய் வந்து நம்ம இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் வந்து 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 20 சின்ன வெங்காயமும் 5 இடித்த பூண்டை ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது, தக்காளி தான். அதனால் நம்ம 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம முருங்கைக்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட மசாலா வந்து ஹோம்மேட் மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மசாலாலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முருங்கைக்காய் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இது கட்டியாகவும் அடுப்புலேருந்து இறக்கலாம். சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.